கோவை மாவட்டம் பாலக்காடு கோழிக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் மன்னார்காடு அருகே ஹோட்டல் முன்பு சருகலான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ தானாகவே பின்னோக்கி சென்று லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்த காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஹரிஹரசுதன். வணக்கம் ஹரி, இந்த நிகழ்வானது எப்பொழுது நடைபெற்றது? இந்த விபத்தில் யாராவது காயமடைந்தார்களா? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். நேற்றைய தினம் பாலக்காடு கோழிக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் ஹோட்டலின் முன்பு ஆட்டோ ஒன்று நிறுத்தப்பட்டு அங்கு மூவர் உணவருந்து சென்ற நிலையில் ஆட்டோ தானாக பின்னோக்கி சென்று அவ்வழியே லாரி மீது மோதி விபத்தானது ஏற்பட்டது. இந்த ஆட்டோவில் யாரும் இல்லாததால் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரசுதன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.